இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவங்களுக்காக நீ எதுக்காக இந்த அளவுக்கு துடிக்கிற? இப்படி எல்லா வாட்டியும் இவ்வளவு பெரிய தியாகத்தை நீ எதுக்காக செய்யற? இது தியாகம் நான் நினைக்கல ஆண்டி. மித்ராவையும் லக்கியையும் காப்பாத்துறது என்னோட கடமையா நான் ஃபீல் பண்றேன். தாலி பந்தமோ துப்பல் கூடி பந்தமோ இல்லைனாலும் மித்ராவும் லக்கியும் தான் என்னோட சொந்தம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். மனிஷாவால அன்னைக்கு உங்க அப்பாவுக்கும் இன்னைக்கு உனக்கும் எதுவுமே ஆகல லக்கி. இவ்வளவு நேரம் நீ நல்லதான் இருந்த. ஆனா திடீர்னு யார் கண்ணு பட்டுருச்சோன்னு தெரியல, இப்படி ஆயிடுச்சு. சிலருடைய கண்ணு பட்டுருச்சுன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். லக்கிக்கு தான் ஒண்ணும் ஆகலையே தேவயானி, நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எதுவும் ஆகலங்கிறதுனால சரியா போச்சுக்கா. ஏதாவது நடக்க கூடாதது நடந்தா போன உயிர் திரும்ப வந்துருமா? வீட்ல இருக்கிறது நாம தானே தேவயானி. இங்க யாரோட கண்ணு பட்டுருச்சுன்னு நீ குறை சொல்ற? இவங்க தான் என்னால சொல்ல முடியாது மாமா. ஆனா சிலருடைய கண்ணு பட்டாலே இப்படிதான் ஆகும். அவங்களுடைய கண்ணு பட்டா போதும், மொத்தமா பஸ்மம் ஆயிடும். நீ என்ன ஐ ஸ்பெஷலிஸ்டா மம்மி? கண்ணை பத்தி பயங்கரமா சொல்ற. இந்த டைம்ல ஜோக் பண்ணாத விவேக். டயத்துக்கு மனுஷா தேவதை மாதிரி வந்து லக்கிய காப்பாத்தினதுனாலதான் அவ உயிரோட இருக்கா. நாமளும் இப்போ சந்தோஷமா இருக்கோம். நான் தேவதை கிடையாது ஆண்டி. அன்னைக்கு மித்ராவையும் இன்னைக்கு லக்கியையும் காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு அந்த கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. ஆனா இந்த அதிர்ஷ்டம் ஒவ்வொரு தடவையும் எனக்கே கிடைக்கணும்னு நான் அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். ஒரு நிமிஷம் மனிஷா, நான் சொல்றத எல்லாரும் கேளுங்க. இது நல்லதா கெட்டதா தப்பா ரைட்டான்லாம் எனக்கு தெரியாது. என் மனசுல பட்டதை சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன மித்ரா அது? நான் மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கணும்.